தாயாரை பார்க்க சென்ற போது ஏற்பட்ட அசம்பாவிதம், பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் மோட்டார் சைக்கிள் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் ஜூன் 19, 2024 மாலை காத்தான்குடி போலீஸ் பிரிவு டீன் வீதி ஏ.எல்.எஸ். மாவத்தை வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது: தாயாரை பார்ப்பதற்காக அப்தார் நகர் 4ஆம் குறுக்கு வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகில் காணப்பட்ட வீடொன்றின் மதிலில் மோதியமையால் விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் 5 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வர்த்தகருக்கு நேர்ந்த கதி. நுவரெலியா நானுஓயா வாழமலை தோட்டத்தில் 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்து கர்ப்பமாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய வர்த்தகர் ஒருவரே நேற்று முன்தினம் ஜூன் 18, 2024 கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை அனுமதித்துள்ளதாகவும் நானுஓயா போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தனது வீட்டில் சிறிய வர்த்தக நிலையம் ஒன்று நடத்தி வருவதாகவும் சிறுமி வர்த்தக நிலையத்திற்கு வந்தபோது அவரை அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் குறித்த சிறுமியின் நிலை நீண்ட நாட்களாக பெற்றோர்களுக்கு தெரியாது இருந்ததாகவும் கடந்த ஜூன் 17, 2024 ஆம் திகதி திடீர் சுகையினம் காரணமாக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மாணவி கர்ப்பமடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கைது சந்தேக நபரை நேற்று 19 நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார்.